ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். 30 நாள் 30 வகை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில இன்னைக்கு 2வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேன் எடுத்துட்டு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே ஆகட்டும். தக்காளி ஒன்று குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவரைக்காய் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காவை நல்லா பொடிசு பொடிசா கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் எண்ணெயில கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ஊத்துறதுனால ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். இப்பதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்க்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்க சாப்பாடுல உப்பு போடலன்னா இதுல கொஞ்சம் உப்பு அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாடுல உப்பு போட்டு தான் வடிப்போம். அதனால இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திருக்கேன். இப்ப காய் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும். முட்டை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்ல காய் சாப்பிடாத பசங்களுக்கு முட்டை சேர்த்து செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இப்ப வடிச்சு வச்ச சாப்பாடை ஆற வச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளவு தேவையோ. நெய் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் போட்டா வாசமா இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பாடு வரவரன்னு இருக்காது. அவ்வளவுதான், அவரைக்காய் சாப்பாடு ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா காலியா தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.